செல்லகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மதிய வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு முக்கியமான வீடியோ ஓகேங்களா. ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளி தினம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தின வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து செல்லக்குட்டீஸும் ஒரு உழைப்பாளிகள் தான். படித்து அதில் பாஸ் ஆகி எழுதி பாஸ் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழைப்பு தான். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழமொழியிலே வந்து டெய்லி சொல்லிட்டுருப்பீங்க, உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கான ஊதியம் ரிசல்ட் ஓகேங்களா. அதாவது 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது நமக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும், நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட்டை வந்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் காத்துட்ருப்பீங்க. நானும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கேன் ஓகேங்களா. செல்லக்குட்டீஸ் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க, எந்த சப்ஜெக்ட்லாம் சென்டம் வாங்க போகிறீங்க, ஃபுல் சப்ஜெக்டில் யார் சென்டம் வாங்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. செல்லக்குட்டீஸும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா. 6ஆம் தேதி கண்டிப்பாக வந்து வெளியிட்டுடுவாங்க ஓகேங்களா. நம்ம சொல்லிட்டு இருக்க தகவல் என்னென்னா அதுக்குள்ளே ஒர்க்கில் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா வந்து ஆல் ஓவராக வந்து டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஒர்க்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஆசிரியர் பெருமக்கள் அதனையும் வந்து முடித்துட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவலும் வந்து வெளியிட்டுருவார் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ மாணவ செல்வங்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற மார்க், நீங்கள் எதிர்க்கக்கூடிய மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கக்கூடிய சப்ஜெக்டில் எதிர்பார்க்கின்ற மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு சில சப்ஜெக்டில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மார்க்கை தாண்டி குறைவாக இருந்துச்சுன்னா தட்டி விட்டுருங்க ஓகேங்களா. போனது போச்சு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி கம்முன்னு இருந்துருங்க. மற்றவர்கள் சொல்லுவாங்க, அந்த உறவினர்கள் அப்படி இப்படின்னு வந்து பக்கத்தில் இருக்கலாம் அப்படி இப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்காதீங்க ஓகேங்களா. உங்களுடைய நம்பிக்கை என்ன, நீங்கள் எழுதுனீங்களா, எழுதின வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்குது, இது வரைக்கும் மார்க் போட்டிருக்காங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா. நம்ம எல்லாத்தையும் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாவே போதும். அதை உள்ளே போயிட்டு ரொம்ப யோசிச்சு அப்படி இப்படின்னு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டையும் வந்து கொலாக்ஸ் பண்ணி மற்றவங்க சொல்கிறதையும் வந்து மைண்டில் ஏற்றி நம்ம வந்து வேறு விதமான முடிவுக்கெல்லாம் போகக்கூடாது ஓகேங்களா. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகிட்டோமா இல்லை மார்க் எடுத்துட்டோமா அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத பார்க்கணும். எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயத்தோடு இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகரத்தும் கொஞ்சம் பார்க்கணும் ஓகேங்களா. ஏன்னா வந்து பயம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாட்கள் என்பது மிக வேகமாக போயிட்டுருக்கு, நெருங்கி கொண்டே இருக்கிற ரிசல்ட்டு திக் அப்படின்ற மாதிரி தான் வந்து மூமெண்ட் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ஓகேங்களா. அப்படியும் சப்போஸ் ஒரு சிலர் ஃபெயில் ஆகுனா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வருது, அதில் பாஸ் ஆகிட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சேரலாம். பயப்படாதீங்க செல்லக்குட்டீஸ் ஓகேங்களா. என்ன நடந்தாலும் சரி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. யாருமே தவறான முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க ப்ளீஸ், ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டீஸுக்கு வந்து இன்னொரு தகவல் என்னென்னா, மேலும் உங்களுக்கான வந்து காலேஜ் ஓகேங்களா. காலேஜ் வந்து எந்த காலேஜில் சேர போகிறீங்க, எப்படி என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிங்களா. கேட்காம மட்டும் இருக்காதீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கேட்காம வந்து நம்ம வந்து எதுவுமே சேரக்கூடாது. கேட்டு தெரிஞ்சு எல்லாத்தையும் இதை படித்தா இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அப்படின்னு வந்து தெரிஞ்சு எல்லாருமே போயிட்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் வந்து கடைசியில் பண்ணிக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக மாறிடும். எல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ப்ரீ பிளான் பண்ணி வச்சா தான் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நடத்த முடியும். ஸோ மாணவ செல்வங்கள் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் வந்துட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஆஃப்டர்நூன் காலையில் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்துச்சுன்னா மதியத்துக்கு மேலே நீங்கள் வந்து காலேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் அன்றைக்கி போய்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கடைசி நேரத்தில் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் அலையிற மாதிரி இருக்கும். பிடிக்காத சப்ஜெக்டை படிக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்குமே பிடிச்சது செய்கிறது தான் என்றைக்குமே மாஸ். அது மாதிரி வந்து நீங்கள் ஜாலியாக வந்து ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய ரிசல்ட்டுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. யாரெல்லாம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்கன்றதை மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் ஒரு முறையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே உழைப்பாளி தினம் வாழ்த்துக்கள் ஓகேவா. செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.